மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற மெசேஜ் என்னென்னா, நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம், ஆனால் நம்ம உலகத்தார் இல்லை. நம்மளோட சிந்தை செய்கை, நம்ம சிந்திக்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம செயல்படுவோம். இது நம்ம உலகத்தார் இல்லைன்னு நம்ம விளங்கிக்கிட்டோம்னா இந்த உலகத்தார் மாதிரி நம்ம செயல்பட மாட்டோம். சரிங்களா? அதுதான் இந்த வாரத்துக்கான மெசேஜ் டைட்டில். சரிங்களா? நான் சின்ன பயலாக இருக்கப்போ ஒரு கதை கேட்டது உண்டு. ஒரு கழுகு கோழி குஞ்சுகள் மத்தியில் விழுந்து குட்டியாக இருந்து அது வளர்ந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கோழி குஞ்சு எப்படி நம்ம தரையெல்லாம் பிராண்டிக்கிட்டு பக்குன்னு சுற்றிட்டு இருக்குமோ அப்படி தான் சுற்றிட்டு இருக்குமா, தான் கழுகு என்பதை மறந்துவிட்டு. இப்போது நீங்களும் நானும் இந்த உலகத்தார் நினச்சிட்டோம்னா மற்ற ஒரு புறஜாதியர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜனங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? நம்ம தாட் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, யோவான் 15:19. நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடியினாலும், நம்ம யாரா இல்லை, உலகத்தாராக இல்லை, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பாய்க்கிறது. இதில் நான் காமிக்க விரும்பினது என்னென்னா, நம்ம உலகத்தார் இல்லை, நம்மளை உலகத்திலேருந்து அவர் பிரித்து நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம உலகத்தார் கிடையாது. அப்போது உலகத்தார் எப்படி இருப்பாங்க, உலகத்தார் அல்லாதவங்க எப்படி இருப்பாங்க, அட்லீஸ்ட் அது தெரிஞ்சாதானே. நான் உலகத்தான் இல்லை, நான் உலகத்தான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம அந்த மாதிரி உலகத்தார் மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ உலகத்தார் எப்படி தான் இருப்பாங்க? 1 யோவான் 2:15-16 பாருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்துள்ளைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இப்போ 3 காரியங்கள் பிதாவினால் உண்டாகவில்லை, உலகத்தினால் உண்டாகன்னு சொல்லியிருக்கு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இப்போது இன்றைக்கான மெசேஜ் இதை பற்றி தான் இருந்தால் கூட இதுக்கு உள்ள அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சிலர் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பிதா அவனை நேசிக்காமல் போயிடுவாரா? அதுவாக அது சொல்லியிருக்கான்? இல்லை. பிதா எந்த அளவுக்கு நேசிக்கிறார்னு அவன் விளங்காதவனாக இருக்கான். அவனுக்கு விளங்கலை பிதா எந்த அளவுக்கு நேசிக்கிறார். சப்போஸ் தெரியாமல் ஐயோ எனக்கு உலகத்தின் இந்த ஆசை இருக்கிற மாதிரி இருக்கே, அப்போ என்னோட பிதா என்னை நேசிக்க மாட்டார்னா இல்லை. நம்ம அந்த இடத்துல எப்போ இந்த உலகத்தின் இதெல்லாம் மேலும் நிற்குதோ அப்போ பிதா நம்ம பாவைகளாக இருக்கும் பொழுதே நம்மளுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார். அவரையே தந்த ஒருத்தர் மற்ற எல்லாற்றையும் தருவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டு உலகத்தனமான காரியங்களை உயர்த்தி பார்க்குறோன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் பிதா உங்களையும் என்னையும் நம்ம எப்படி இருந்தாலும் நேசிக்க தான் போகிறார். தான் இப்போ மேடம் சொன்னாங்கல்ல, என் பாப்பா அங்கே இருக்கு, அம்மா மிஸ் பண்ணுற அளவுக்கு பொண்ணு அம்மாவை மிஸ் பண்ணாதா? பொண்ணு சந்தோஷமாக தானே இருக்குது. நீ மட்டும் தனியாக இருக்கேங்கிற, இருந்துட்டு போகல, உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லல, அவங்களுக்கு தேடுது, அவங்க பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பியா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பியா? நீ பெரிய அவ்வளோ பெரிய அப்பாவா? பொல்லாத தகப்பனாயே நீயே எப்படி இருந்தால் பரலோகப்பிதா எப்படிப்பட்டவங்களா இருப்பார். இப்போது நார்மல் நம்ம எப்படி இருந்தால் அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறதுலேருந்து ஒரு காலம் மாற்றம் இருக்கவே இருக்காது. சரிங்களா? நம்ம
அதை மறந்து வழி தவறி கொஞ்சம் சுற்றிட்டு வர முடியும். சரிங்களா? அப்போவும் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தனியாக பிரிஞ்சு போனால் அடி கிடைக்காது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், மெய்ப்பெண் தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு வருவான். சரிங்களா? நம்ம தவறி போனால் கூட அவர் உங்களையும் என்னையும் தேடி வந்து தூக்கி அரவணைக்கிற தேவன், அன்பு செலுத்துகிற தேவன். சரிங்களா? இப்போது இந்த நம்ம இப்போ சொன்னல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இதை ஒரே ஒரு சின்ன கதை. என்னாகவும் 32 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர் எகிப்துலேருந்து வந்துட்டாங்க. பண்ண தப்புனால 40 நாள் சுற்றுறாங்க, 40 வருஷம் சுற்றுறாங்க. இப்போ கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, இந்த யோர்தானை கடந்தா உள்ளே போய் பிடிச்சிக்கலாம். அந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாக இருந்தது. சரி, ஆடு மாடு நிறையா இருக்குது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கிலேயாத் தேசத்தையும் பார்த்த பொழுது என்ன பண்ணாங்களாம்? கண்களின் இச்சை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, பார்த்த பொழுது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். அப்பா என்ன சொன்னார்? பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உனக்கு தருவேங்கிறார். இந்தா இப்படி இதை தான்னா அது வந்துடுது. ஆனால் அவர் கொடுத்த சத்தியம், அவர் கொடுத்த வாக்கு பெருசாக படித்தா அதெல்லாம் கிடைக்குதோ கிடைக்கலையோ அது இருக்கட்டும். இந்த புல், என் ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு இந்த புல் நல்ல செழிப்பாக இருக்குது, இது போதும். இப்போவும் கூட இந்த உலகத்தார் அல்லாங்கிறதுல ஒரு சின்னூண்டு விஷயந்தான். இந்த சென்சஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, புலன்கள், பார்க்குறது, கேட்குறது, தொடுறது, உணர்றது, இது எதுவும் கிடையாது. இப்போ உங்களுக்கு பெரிய கஷ்டத்தின் வழியாக நீங்கள் கடந்து போகிற மாதிரி இருக்கலாம், பெரிய பிரச்சனைகள் இருக்க மாதிரி தெரியலாம். உங்கள் ஃபீலிங் இல்லை, அவர் என்ன நேசிக்கிறார், அவர் எனக்காக சகலத்தையும் செய்து முடித்து விட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. நான் வசனத்தின்படி நிற்கிறேன்னு நீங்கள் நிற்கணும். சரிங்களா? இங்கே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உனக்கு தர்றேன், இந்த புல் எனக்கு போதும். வெட்டி எரிச்சிட்டு இருக்கோம் புல்லெல்லாம். சரிங்களா? இந்த புல் எனக்கு போதும். சரி, இந்த புல் உனக்கு போதும்னு சொல்கிற அதே அறிவை வச்சு யோசித்து பார்த்தா, ஆற்றுக்கு இந்த பக்கம் புல் இருந்தா ஆற்றுக்கு அந்த பக்கம் புல் இருக்காதாங்க? அங்கே பாலும் தேனும் ஓடுற தேசமும் கிடைக்கும், நீ எதிர்பார்க்குற செழிப்பும் கிடைக்கும். எவ்வளோ ஈஸியாக நம்ம மூளையும் நம்மளோட சென்சஸ் ஏமாற்ற முடியும்னு பாருங்கள். இதுதான் நல்லது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயும் ஆசாரனாகிய எலியாசாரையும் சபைக்கு பிரபுக்களையும் நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த பட்டணங்களைச் சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். டேய், ஒன்றை கொண்டு போய் ஆண்டவர் விட்றேன்னு சொன்னால் அவனுக்கு எது தான்? இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்காதீங்க, எங்கே ஐஸ்வர்யம் இருக்கோ அங்கே தான் கண் இருக்குன்னு இருக்குல்ல. டே, ஒன்றை கொண்டு போய் ஒரு சூப்பரான இடத்துல வைக்கிறேன்னா அது இருக்கட்டும், என்கிட்ட நிறைய ஆடு மாடு இருக்குது, ஏன் ஆடு மாடுக்கு இந்த இடம் தகுந்த இடம்? உனக்கு அது தகுந்த இடமா? அது ஆண்டவர் உனக்குன்னு கொடுத்த இடமா? இந்த ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் உமது அடியாக இருக்குது, ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணாதிருப்பீராக. ஆண்டவர் போறேன்னு சொன்ன இடத்துக்கு தயவு செய்து என்ன அங்கிட்டு கூட்டு போயிடாதீங்க. இந்த ரூபன் காத் மானசேயின் பாதி கோத்திரம், இந்த 2 கோத்திரமும் எங்கிட்ட தான் செட்டில் ஆனாங்க, இந்த சைடு தான் செட்டில் ஆனாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன? ஆண்டவர் சொன்னதை விட அவங்க கண்ணில் பார்த்ததை அவங்க பெருசாக நினச்சாங்க. இப்போது இது ப்ராமிஸ்ட் லேண்டா? இந்த வேத வல்லுநர்கள் கொஞ்சம் கான்ட்ரடிக்ட் ஆகிறாங்க. இஸ்ரவேலின் 12 கோத்திரர் போய் ஒரு இடத்த பிடிச்சா அது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த தேசம்தான். நான் என்ன சொல்வேன்னா, கர்த்தர் சொன்னது கானான் தேசம், அந்த தேசம். இவங்க போகிற வழியிலே அது பக்கத்துலேயே பார்டர்லேயே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க. இது இங்கே நான் அந்த மாறுபடுற கூட்டத்தில் நான் சேருவேன். இது கர்த்தர் அவங்களுக்கு நியமித்த இடம் கிடையாது, அவங்க பார்வையினால் அங்கே இருந்துட்டாங்க. அதுக்கான எவிடன்ஸே நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? இப்போ இது சொன்ன உடனே மோசேக்கு செம்ம கடுப்பாயிருது. ஏண்டா, உங்கள் சகோதரர்கள்லாம் இன்னும் இடம் கிடைக்கல, நீங்கள் ஒரு இடம் சும்மா தோராயமாக ஒரு இடம் கிடச்சி நீங்கள் உட்காந்துப்பீங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறதுல சில விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டங்களையும் இங்கே கட்டுவோம். அப்போவும் கூட பொண்டாட்டி பிள்ளை ஃபஸ்ட்டு வரல, ஃபஸ்ட்டு எது தான் வந்திருக்கு பாருங்கள். இப்போவும் சில சமயம் ஆண்கள்
மனைவிமார் குழந்தைமார்ட்ட சொல்கிறது உண்டு, உங்களுக்காக தானப்பா நான் ஓடி ஓடி உழைக்கிறேன். ஏப்பா வீட்டுக்காரமாக்கு காசு தேவை தான், அதை விட உன்னுடைய அன்பு தேவை இல்லையா? பிள்ளைங்களுக்கு உன்னுடைய அரவணைப்பு தேவை இல்லையா? இதில் சில இடத்துல ஆண்கள் விழுந்துடுறது உண்டு, சரிங்களா? காசு தேடி ஓடுறது, தொழில் உழைப்பு. இந்த பாஸ்டர் சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அது எப்படி பண்ணணுமா? நினச்சா கடையை திறக்கணும், நினச்சா கடையை அடைச்சி போட்டுடணும், கெட்டு போயிடும், கட்டாயம் நான் திறக்கலாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி எனக்கு இஷ்டம் இல்லைப்பா, இன்றைக்கி நான் கடையை பூட்டிட்டேன்ப்பாங்கிற மாதிரி இருக்கணுமா? அதாவது உண்மையாகவே ஆகாயத்து பறவைகளுக்கு போஷிக்கிற தேவன், காட்டு புஷ்பங்களை உடுத்திக்கிற தேவன் என்னோடய அப்பா எனக்கு போஷிக்க மாட்டாரா? இதை விட்டுட்டு தட 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 தடன்னு ஓடுவாங்க. இந்த மண்ணா ஒரு நாளும் விழுமா, போய் ஒரு நாளும் எடுத்துப்பாங்களாம். டே உனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கங்கடான்னா, சில பேர் எக்ஸ்ட்ராவாக அள்ளுவாங்களாம், சில பேர் கொஞ்சம் போதுன்னு எடுத்துகிட்டு வருவாங்களாம். நிறைய அள்ளினவனுக்கு ரொம்ப இருந்ததா கணக்கு இல்லை, கொஞ்சமாக எடுத்தவனுக்கு பத்தாம இருந்ததா கணக்கு இல்லை. நீங்கள் என்ன தான் நீங்கள் ஓடினாலும் ஒரு இடத்த டேலி பண்ணுறதுக்கு பல இடங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆண்டவர் கொடுக்குற ஐஸ்வர்யத்தில் மட்டும்தான் வேதனையை கூட்ட மாட்டார். நீங்களாக ஓடினீங்கன்னா பணம் இருந்திருக்கும், உங்களுக்கு சுகவீனம், உங்களுக்கு உடம்பை நீங்கள் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம டேப்லெட் எடுத்தோம்னா ஒரு இடத்துல சரி பண்ணணும், இன்னொரு இடத்துல பொத்தல் போட்டு விட்டுரும், இந்த இடம் சரியாயிருச்சு ஆனால் சைடு எஃபெக்ட் இது வந்துச்சு. அந்த மாதிரி ஆண்கள் இந்த மாதிரி தவறுறது உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆடு மாடுகளுக்கு தொழுவங்களையும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்கள் பிள்ளைகளுக்கு பட்டங்களையும் இங்கே கட்டுவோம். அடுத்த முக்கியமான விஷயத்தை பாருங்கள், நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம். இஸ்ரவேல் புத்திரரை கொண்டு சேர்க்கும் அளவும், அப்போ நீங்கள் 2 பேர் யார்? அப்போ நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை கொண்டு சேர்க்குற வரைக்கும் என்னுடைய சகோதரரை கொண்டு சேர்க்குற வரைக்கும் கூட இருக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரை கொண்டு சேர்க்கும் அளவுக்கும் நாங்கள் தீவிரத்தோடு இருப்போம், நாங்கள் எங்கள் வீட்டுக்கு திரும்புவதில்லை. அடுத்த விஷயம், யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களுடைய கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம். எங்களுக்கு அது வேணாம், எங்களுக்கு இது மட்டும் கொடுத்தா போதும், அது எங்களுக்கு வேணாம். இப்போது பொதுவாக அந்த பர்சனல் கதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, நல்ல செழிப்பாக உள்ள சகோதரி, அவங்களுக்கு குறைவுன்னு ஒன்றுன்னு நான் இது வரைக்கும் பார்க்கல. அவங்க என்கிட்ட சொன்னது, எங்கள் மாமியார், இது நடந்தது 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் மாமியார் அவங்க தாலியில் இருக்கிற கோல்டு காயின் ஒரு பிள்ளைங்களுக்கும் ஒன்று, பெண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளோட மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளைங்களுக்கும் ஒன்று சொல்லியிருந்தாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க அந்த மருமகளுக்கு உள்ள பார்ட்டை கொடுக்காம எல்லாம் எடுத்துக்கிட்டாளுங்க அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னாங்க. இந்த சகோதரிக்கு இப்போ ஒரு குறைவு இல்லைன்னு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு இப்போ இருக்கிற நகை, பணம், பொருள் இதோட கம்பேர் பண்ணும்போது அந்த குண்டுமணி தங்கம் ஒரு வேல்யூ கிடையாது. பட் எதுக்காக இன்றைக்கி வரைக்கும் அதை அழுத்தம் திருத்தமாக பிடிச்சிட்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க? இன்ஹெரிட்டன்ஸ், அவங்களோட ஞாபகார்த்தமாக. என்னுடைய அப்பா ரிட்டையர் ஆகும்போது ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மோதிரம் கிஃப்டாக கொடுத்தாங்க. அந்த மோதிரம் தங்க மோதிரமாக இருந்தால் கூட தகர மாதிரி இருக்கும், கீழே போட்டிங்கன்னா ட்விங் அப்படின்னு சத்தம், அவ்வளோ மெல்லிய தகடு மாதிரி. எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகி அந்த மோதிரம் வாங்கி போட்டதுக்கப்புறம், தம்பி இதை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு எனக்கு கொடுத்தாரு. இப்போ நான் மோதிரம் யூஸ்வலாக நகையெல்லாம் போகிறதில்ல, என்கிட்ட வைரம் வச்ச மோதிரம் இருக்குது, நவரத்தில் வச்ச மோதிரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு ஸ்பெஷல் எந்த மோதிரம், அந்த மோதிரத்தை போடாமே இருந்தால் கூட எங்கள் அப்பா கொடுத்த மோதிரம் ஸ்பெஷல். இங்கே அப்பா உனக்கு சுதந்திரம் ஒரு இடத்துல கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, பாலும் தேனும் ஒரு தேசத்தை தர்றேங்கிறாரு. இவங்க இந்த புல் இருக்க இடம் எங்கள் மாட்டுகளுக்கு தேவையான இடம் போதும், அட்லீஸ்ட்டு அங்கே போய் பிடிக்கும்போது இங்கே காலி பண்ணிவிட்டு எங்களோட சுதந்திரத்துக்கு நாங்கள் வர்றோம், எங்களுக்கு பிரித்து கொடுங்க கேட்கல, எங்களுக்கு இங்கே இருக்கனால அங்கே நாங்கள் எதையுமே கேட்கல, உங்களுக்காக ஃப்ரீயாக சண்டை போட்டு தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த எவ்வளோ சிம்பிள்னா, நான் சாக போகிறேன், என்னோடய சேஷ்டபுத்திர பார்த்து வச்சு என்னடா பண்ண போகிறேன், அந்த கூளை கூடுறா அப்படின்னு விற்று போட்டாங்க. இல்லை, இந்த புல்லுள்ள தரைக்காக பாலும் தேனும் ஓடுகிற ஆண்டவர் அவங்களுக்காக ஆசீர்வாதமாக கொடுத்த ஒரு அங்கீகாரத்தை வேணான்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதை பார்க்கும்போது இது என்ன புதுசாக
இது 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 வாசிக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் வரும். ஆதியாகமம் 13:7-11. ஆபிரகாம் லோத். ஆபிரகாமை மட்டும் தனியாக வாடானா அவன் ஒரு சைட் பேக் லோத்தை கூட்டு வரான். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற தேவன் லோத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த மழை பெய்யும் போது நெல்லுக்கு பாயிற மழை புல்லுக்கும் பெய்யுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவன் கூட சைடு அட்டாச்மெண்ட் வந்தால் கூட லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். 2 மேய்ப்பருக்கு இடையில சண்டை வருது. ஆபிரகாமோட மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆபிரகாம் லோத்தியை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அதுக்கு லோத் என்ன பண்ணா பாருங்க. அப்பொழுது லோத்து ஆண்டவரை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியிருக்கிறதாக கண்டான். இப்போ எல்லா இடத்துலையும் பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம ரூபன், காத், பாதி மானசை கோத்திரம் எப்படி இந்த இடம் நல்லா செழிப்பாக தர்ற மாதிரி இருக்குது, எங்கள் மாடுகளுக்கு இது போதும், நாங்கள் இங்கே இருக்கிறோன்னு சொன்ன மாதிரி லோத்தும் இந்த இடம் செழிப்பாக இருக்குது, என்னுடைய மந்தைகளுக்கு இது சரியான இடம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எது முக்கியமான கட்டளை அப்படின்னா, உன்னை போல பிறனையும் நேசி. அது ரொம்ப ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி இருக்கலாம். லோத்து தன்னை போலவே ஆபிரகாமை நேசிச்சுட்டு இருந்தான்னா அவன் சொல்லிப்பான், இந்த இடம் நல்லா இருக்குது, நீ போய் பார்த்துக்க அப்படி சொன்னான்னு நினைக்கிறீங்களா? அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கல, தன்னை போல தன்னுடைய ஆபிரகாமை நேசிக்கவும் இல்லை. இவன் அந்த இடத்த நோக்கி பார்த்துட்டு இது நம்மளுக்கு ரொம்ப நல்ல இடமா இருக்கே, இந்த சைடு நான் போகிறேன். அகெயின் he went with his senses. அவனோட ஐம்புலன்கள், அவனுக்கு என்ன உணர்தலோ, அவன் மூளை என்ன சொல்லுதோ, அவன் கண்ணு என்ன சொல்லுதோ அதை நோக்கி போனான். எல்லா பிரச்சனைக்கும் ஆணி வேர் இவன் எடுத்த இந்த டெசிஷன் தான். ஆபிரகாம் பாருங்களேன், நீ எந்த பக்கம் போனாலும் பரவாயில்ல, நீ போகிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறேன். ஏன்னா நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் எங்கே போனாலும் ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. நான் போகிற இடத்து பொறுத்து இல்லை, ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. நான் எங்கே போகிறேனோ ஆண்டவர் என் கூட இருக்கார், ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. சரி, ரொம்ப ஃபேவரைட் த ஃபஸ்ட்டு ஃபால், ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். அப்போது இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, உங்கள் மூளை ஒன்று சொல்லுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி போகக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது அதை பேஸ் பண்ணி தான் போகணுங்கிறக்காக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் உலகத்தார் அல்லாதவங்கிறத நம்மளை தனியாக பிரித்து காமிக்கிறது. பார்வைக்கு இன்பமாக இருக்குது, பார்வைக்கு இன்பமாகவே இருக்கலாம், அது ருசியாகவே இருக்கலாம், இச்சிக்கப்பட தக்க விருட்சமாக இருக்கிறது. பார்த்தா நாக்கில் எச்சி ஊறுது. பட் ஆண்டவர் என்ன சொன்னார், இதை புசிக்காத, இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அந்த வார்த்தையோட என் கண்ணும் என் மூளையும் என்ன சொல்லுதோ அதன்படி நான் போகிறேன். சரிங்களா? இப்போ இது ஒரு ஸ்டாண்டர்டு பேட்டர்ன். நம்ம என்ன நம்மளுக்கு தோணுது, நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம என்ன கேட்குறோம். டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது, நான் ஸ்கேன் போனேன், டாக்டர் ரிப்போர்ட் இது தான் சொல்லுது. உண்மைதான், அது உண்மைதான், அது பொய் இல்லை, அது சத்தியமா? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு வசனம் சொல்லுது. என்னத்தை நான் அறிக்கை பண்ண போகிறேன், எந்த சைடு நான் நிற்க போகிறேன்? ரொம்ப சிம்பிள். சரிங்களா? நீங்கள் உலகத்தார் மாதிரி சிந்திச்சிங்கன்னா, நம்ம இந்த உலகத்துக்குள்ளே தானே இருக்கோம், வாரத்துக்கு ஒரே ஒரு தானே வசனத்தை கேட்குறோம். இந்த மீதி 6 நாளும் இந்த மாதிரி பண்ணாதான் உண்டு. பிட் அடித்து பாஸ் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது? ரீசெண்டாக போன வாரம் தான் டேனி ஹிந்தி எக்ஸாம் எழுத போயிருந்தான். ஒரு பையன் பிட் அடித்தான்னு அவனை எடுத்து வெளில அனுப்பிச்சி விட்டாங்களாம். படிக்கிறது உன்னை புதுசாக கற்றுக்கிறதுக்காக, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக. ஈவன் மார்க் அதிகமாக வாங்கினாதான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். சரிங்களா? மார்க் நீங்கள் அதிகமாக வாங்காது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவ ஆண்டவன் ரட்சகம் ஏற்றுக்கொண்ட பிள்ளை ஒழுங்காக படிக்குது, ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணுது, ஒழுங்காக வேலை பார்க்குது. வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்காம உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தா அது இல்லை உண்மையாகவே கர்த்தருக்கு மகிமை. சரிங்களா? படிக்கிற பிள்ளைங்க படிக்கணும், வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்கணும்.
என்ன உங்களுக்கான டாஸ்கோ அதை நீங்கள் செய்யணும். உங்கள்கிட்ட ஒரு காரியம் கொடுத்தா, இப்போ யோசேப்பிட்ட ஒப்படைக்கப்பட்ட எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம் இருந்தது, சகலம் நேர்த்தியாக இருந்ததுன்னு பார்த்து கர்த்தருக்கு தான் மகிமை வந்து சேர்ந்தது. எல்லாம் அவன் மேலே வருது. நீங்கள் அங்கே போயிட்டு நான் கர்த்தரோட பிள்ளை, பைபிள் படிக்கிறேன், என்ன வசனம் என்ன சொல்லுது, நம்ம எப்படி நடந்துக்கணும், சரிங்களா? அடுத்து நீங்கள் கேட்கலாம், இப்போவும் வேத வல்லுநர்கள் நான் சொல்கிறேன்ல மாறுபடுறாங்க, இவங்க 12 கோத்திரத்தார் போய் ஒரு தேசத்தை ஆக்குபை பண்ணால் அதுவும் அது ஆண்டவர் அவங்களுக்காக கொடுக்க பிளான் பண்ண தேசம்தான், நான் அதுலேருந்து மாறுபடுறேன்னு சொல்கிறேன்ல. இந்த இமேஜ் எத்தனை பேர்த்துக்கு தெரியுதுன்னு தெரில. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மெடிட்டேரியன் சி கடல், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் யோர்தான் ஆறு. இவங்க நம்ம கோத்திரம் எல்லாம் இஸ்ரேல் எல்லாரும் இது ரெண்டுக்குள்ளே சாண்ட்விச் பண்ண மாதிரி. மிலிட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பான இடம் மாதிரி இருந்திருக்கணும். ஆனால் இந்த 2.5 கோத்திரம் யோர்தான் ஆற்றை கறக்காமல் எங்கிட்டே இருந்துட்டாங்க இல்லையா? இது பெரிய பிரச்சனையா? ஆண்டோர வசனத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த கனியை பறித்து புசிக்காத, ரொம்ப சிம்பிள். கண்மலையிட்ட பேசு, ரொம்ப சிம்பிள். பேசாமல் இவன் அடித்தான். இதை தாண்டி நீ போ, இது வரைக்கும் கூப்பிட்டு வந்தவர் இதை தாண்டி அவங்களுக்கான ஒரு இடத்த கொடுக்க மாட்டாரா? அவங்க கண்ணுனால் எதை பார்த்தாங்களோ அதை பெருசாக நினச்சாங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கும் மேலாக, சரிங்களா? இனிஷியலாக அவங்க பார்த்தது கரெக்டு மாதிரி தோணி இருக்கலாம். ஆனால் அது எவ்வளோ பிரச்சனையில் வந்தது அப்படின்னா, தவறு பண்ணும்போது இவங்க பிடிக்கப்பட்டு போவாங்கல்ல, முதல் தாக்கப்படுறது, பிடிக்கப்படுறது, சிறைப்பிடித்து போகப்படுறது யாராக தான் இருப்பாங்கன்னா இந்த 2.5 கோத்திரத்தார் தான். அதே மாதிரி பிடிச்சிட்டு போன பிறகு திரும்பி வரணும்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கப்பட்ட இடம் இருக்கணும்ல. இது அவங்களுக்காக, இந்த கோத்திரத்துக்காக கொடுக்கப்பட்டான். இவங்க திரும்பி வந்தால் அவங்களுக்குன்னு ஒரு ப்ராமிஸ்டு லேண்டே இல்லை. திருப்பி எதையாவது புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு அட்ரஸே இல்லாமல் போகுது. அடுத்தது எதுக்காக இவங்க பிடிக்கப்பட்டாங்க? முதலாக ரொம்ப வேகமாக கர்த்தர்கிட்டருந்து மாறக்கூடிய ஜனங்களாக அவங்க இருந்தாங்க. சிலை வழிபாடு அதில் போகக்கூடிய மக்களாக இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் தப்பு பண்ணாங்க, அதனால் பிடிக்கப்பட்டு போனாங்க அப்படின்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா பாலாக் பிள்ளையாம் வந்து சபின்னு சொன்னால் எல்லாம் முறுமுறுத்துட்டு எல்லாம் குறை பேசிட்டு எல்லாம் தப்பு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஆஹா, யாக்கோபின் கூடாரங்கள் எவ்வளோ அழகானவைகள், இவன் எப்படி ராஜாவின் ஜெய கம்பீரம் அவன்கிட்ட இருக்குது, அவனோட பலன் எப்படி இருக்குது, காண்டாமிருகத்துக்கு ஒப்பாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், அவன் ராட்சதன், அவன் முன்னாடி நான் வெட்டுக்கிளியாக இருக்கேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் வந்து பயங்கர காண்டாமிருகம் மாதிரி பலசாலி. தப்பு பண்ணலையானா இல்லை, அங்கே பாவ நிவர்த்தி செய்யப்பட்டு வந்தது, அவருடைய பாவம் மூடப்பட்டது. எப்போ இவங்க இந்த சாண்ட்விச் பிட்வீன் மெடிட்டரேனியன் சி இந்த யோர்தான் ரிவர் இல்லையோ, அவங்க அரணிப்பான பட்டணங்கள் கட்டினா கூட, மாடுகளுக்கு தேவையான தொழுங்கள் கட்டினா கூட புறஜாதிகளோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்திருக்கணும். ரெண்டாவது அவங்க தான் பார்க்குறத நம்புறவங்களாச்சே, வசனத்தை கர்த்தர் சொல்கிறத கேட்குறவங்கள பார்க்குற ஜனங்களாக இருந்தாங்க. ஸோ ஈஸியாக இனிஷியலாக பார்க்குறதுக்கு நல்லதாக தோணுனா கூட எல்லா விதமான பாதிப்பும் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்திருக்கு, சரிங்களா? இப்போவும் நீங்களும் நானும் உலகத்தாராக இல்லாமல் இருக்கணும், கர்த்தரோட பிள்ளையாக இருக்கணும்னு என்ன அர்த்தம்? வசனம் சொல்கிறத நிற்கணும். நீங்களும் நானும் உலகத்தார் அல்ல, அவரோடு கூட உன்னதங்களில் வீற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத உணரணும். அவர் அங்கே எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் நான் இருக்கேன். அவருக்கு ஏதாவது பற்றாக்குறை இருக்கா, அவருக்கு ஏதாவது சுகவீனம் இருக்கா, அவருக்கு ஏதாவது தேவை இருக்கா, அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவர் அங்கே எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நான் இங்கே இருக்கேன்னு உணரணும். பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை, எல்லாம் அபிரிவிதமாக ஆசீர்வாதமாக தேவைக்கும் அதிகமாக இருக்கும், சரிங்களா? பி பிளஸ்ட்.